போன வாரம் நம்ம எப்படி கல்யாணம் பண்றோம்ன்னு பார்த்தோம். அதுவும் கல்யாணம் வரும்போது 90s கிட்ஸ் தான்டா நெறைய இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம என்ன ஜென்ஸி என்ன ஸ்பீடா இருக்காங்க. அவங்க பண்றது என்ன, பேசுறது என்ன. அப்படி என்னதான் பண்றாங்க? இன்ஸ்டால பார்த்தா விதவிதமா எங்கெங்கேயோ போய் எப்படியோ கல்யாணம் நடக்குது. யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன தெரியுமா? நம்மளே ஜென்ஸி கிட் தான். நமக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கு. கல்யாணம்னா அது ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாரி இருக்கு இப்போ. உனக்கு ஒரு லிஸ்டே இருக்குன்னு சொல்லு அப்போ. அதான் சொல்லப் போறேன். வெட்டிங் ஆர் மேட் இன் ஹெவன்னு சும்மாவா சொல்றாங்க? வெட்டிங் செட்டு தான் அந்த ஹெவனே. பா கவிதை கவிதை. It's a place where you get married with your forever. ம்ஹும். கல்யாண ஆசை வந்துருச்சோ? Welcome to the Akita Show by Turas Studio, and this is your episode 4, கல்யாணம் ஷிப். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அது என்னடா கல்யாண ஷிப்பு புதுசா இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன், ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருக்கேன், பல ஷிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன? சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு கல்யாணம் பண்றதா கல்யாண ஷிப். உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. நீங்க சொல்லுங்க. உங்களோட ஹெவன் கோவாவா ராஜஸ்தானா? இப்பெல்லாம் இந்த கோவா, ராஜஸ்தான் இதெல்லாம் தான் இந்த ஓவர் ரேட்டட் ஸ்பாட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப ஜென்சிஸ்மே இந்த ஸ்பாட்டுக்குலாம் போகிறது இல்ல. எக்ஸ்க்ளூசிவான ஸ்பாட் லைக் பை த கோவலம் பீச் இல்லனா சிம்பிளா ஒரு ஈஸியர் பீச்னாலுமே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட்ஸ் தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இந்த ஃபாரின் போய் இந்த வெட்டிங்ஸ் எல்லாம் பண்றவங்க கூட யூசுவலா வந்து துபாய் அப்படிலாம் போகாம இவ புதுசா ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஓமான், ஜார்டன், இத்தாலி எல்லாம் போகாம புதாபெஸ்ட் கேட்காத ஊருக்கெல்லாம் போய் கல்யாணத்தை நடத்துறாங்க. ஆமா, இவ்ளோ கஷ்டப்பட்டு எங்க மண்டபத்தை பிடிக்கிறதுக்கு வேற ஒரு ஊருக்கு போனோமா, நல்லா மாசா ஒரு சின்ன கல்யாணம் இருந்தாலும் அதுதாங்க ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இல்லையா? கேட்க நல்லாத்தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜென்சியோட ட்ரெண்ட்ஸ், அதாவது கல்யாணத்துல என்னென்ன புதுசா வந்திருக்குன்னு ஒரு 6 விஷயம் சொல்ல போறோம். சொல்லலாமா? ம். எஸ், சொல்லிரலாம் சொல்லிரலாம். நீங்க சொல்ல வந்த செய்தி புது செய்தியா இருக்கு, கேட்போம். Yes, the trendy செய்தி. First one is our new destinations. அதாவது இந்த பாப்புலர் overcrowded destinations இல்லாம people have started choosing new peculiar destinations or places that are close to their heart. if that couple is like a beach couple, அவங்களுக்கு இந்த மகாபலிபுரம் சைடு அந்த பீச் ஓரமா அப்படி அவங்க பாக்குறாங்க. இஃப் தே ஆர் தீஸ் இந்த மவுண்டன் பீப்புள் ஆர் ஹில் ஸ்டேஷன் பீப்புள்னா அங்க போய் வெட்டிங்கே பண்றாங்க. சோ அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி வெட்டிங் டெஸ்டினேஷன்ஸை சூஸ் பண்றாங்க. எஸ். ஸோ இதனால வந்து ஒரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட செட்டு போடுற காஸ்ட், பட்ஜெட்ஸ் இது எல்லாமே குறையுது. பிளஸ் இப்ப நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் சூஸ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட சர்க்கிள் நீங்க கொண்டு போற சர்க்கிளுமே குறையுது எல்லா இடத்துக்குமே. உங்க ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் அண்ட் நீட் வெட்டிங்கா இருக்கு. யூ மீன் லைக் an intimate வெட்டிங் மாதிரி? எஸ், அதேதான். இப்ப வந்து வெட்டிங் செலிப்ரேஷனா அது ஒரு மாசிவா இருக்கணும்னு இல்லாம, அது ஒரு மெமரபிளா இருக்கணும்ன்ற அந்த ஐடியா இஸ் ரியலி வெரி நைஸ். ஓ, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. சோ வாட் ஐ வுட் ப்ரிஃபர் இஸ் இந்த மாதிரி கோவா, இந்த உதய்பூர், ஜெய்ப்பூர்னு போகாம எனக்கு எது கிட்ட இருக்கோ அங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் செய்வேன். ஸோ தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் க்ளோசர் பிளேஸ், லாட் ஆஃப் பீப்புள் கம் இன். ஸோ எனக்கு கிராண்ட்னஸ் இன் தட் வே இஸ் வாட் சம் பீப்புள் மே லுக் ஃபார். ப்ரையாரிட்டிஸ்ங்க. அண்ட் ஒரு சர்வே எடுத்திருக்காங்களாம். ஒரு என்கேஜ் ஆகுற பீப்புள்கிட்ட கேட்டிருக்காங்க, ம். உங்களுக்கு வந்து உங்க டெஸ்டினேஷன் வெட்டிங்னா உங்களுக்கு எந்த ஸ்பாட்ஸ் அப்படின்னு. யூசுவலா இந்த கோவா, ராஜஸ்தான் சொல்றவங்க எல்லாம் இப்ப புதுசு புதுசா டார்ஜிலிங்ங்கிறாங்க, டெஹ்ராடூன்ங்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஸ்பாட்ஸ் டெஸ்டினேஷன்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. அது மட்டும் இல்ல. இப்ப வந்து எப்பவுமே நம்ம இந்த டெக்னாலஜி வளருதுன்னு சொல்லுவோம்ல. அதே மாரி செகண்ட் பாயிண்ட் இஸ் அபௌட் டெக்னாலஜி ஃப்ளெக்ஸ். ஒரு கல்யாணம் வரும்போது, அதுல வந்து நீங்க புதுசா என்ன காட்டலான்னும்போது, இட்ஸ் நாட் அபௌட் ஜஸ்ட் நீங்க புதுசா ட்ரெஸ் பண்றதோ, ஜுவல்லரியோ இல்லாம, இப்பல்லாம் வந்து வெட்டிங்கோட அந்த வென்யூஸ்லயே நெறைய டெக்னாலஜிக்கல் திங்ஸ் லைக் ட்ரோன் ஷோஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபயர் வொர்க்ஸ்.
I mean, that is environmentally very good decision. அதே மாதிரி now they're using LED panels instead of banners and all that. So அதுவுமே it saves so much of paper, and wedding invitations கார்டா கொடுக்காம now they're sending e-invites and they're calling people and telling them. Yeah, yeah, yeah. நீ இந்த வெட்டிங் இன்விடேஷன் சொல்லும் போது தான் ஞாபகம் இருக்குது. பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் லைக் eco conscious wedding invitation, that is like recyclable papers வச்சு invitations பண்றது and locally available materials or இந்த flowers எல்லாம் யூஸ் பண்ணி இந்த லோக்கல் வுட் பக்கத்துல கிடைக்கிற வுட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க செட் டிசைன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு லாட் ஆஃப் கப்புள்ஸ் ஆர் லைக் மூவிங் டுவர்ட்ஸ் eco friendliness. It's very interesting, ஏன்னா it brings in a lot of creativity. Like நம்ம வந்து நார்மலா ஒரு செட்டு போடுறதுனா ரொம்ப ஈஸி. ஆனா அதே ஒரு ரீசைக்கிள் ஐட்டம்ல போடுறது, நார்மல் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாமே மேக்ஸ் வெரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். Not just that, there are event planners who give them the choice of reusable props. லைக் ஒரு செட்டுக்கு யூஸ் பண்ணதை இன்னொரு செட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் பண்றது, ரீயூஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஸோ மேபி ஒரு வெட்டிங்கான பொக்கேயா தந்தது வந்து நெக்ஸ்ட் வெட்டிங்க்கு வந்து அது ஸ்டேஜ்க்கான செட்டாவே மாறுது. பிகாஸ் அவ்வளோ பொக்கேஸ் அந்த வெட்டிங்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கேட்கும் போது there's something good about it தோணுது. I think that is a third point of being eco conscious. Eco consciousness வந்து is not only a very thoughtful இதுன்றதை விட it is also a very creative idea. So நம்ம ஒரு வெட்டிங் டிசைனர் கிட்ட போகும்போது if we tell them that we want this kind, there are so many options that they offer as well. அண்ட் நவ் தட் த கப்புள் அவங்களே வந்து கல்யாணத்தை பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் இட் டு பி வெரி அஃபோர்டபுள் டு தெம். நெக்ஸ்ட் இஸ் அஃபோர்டபுள் ஆர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்ஸ் தட் ஆர் ரியலி ட்ரெண்டிங், அண்ட் அதுக்காக இவென்ட் பிளானர்ஸ் ஒர்க் பண்றதும் இஸ் a thing now. Yes, so that's a point for that is having luxury budget. அதாவது எப்படி பிக் பாஸ்ல சொல்றாங்க அதே மாதிரி you're not compromising on your luxury, பட் அதை வந்து எந்த நீட்ஸ் வாண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு செட்ல வந்து பாக்குறது இஸ் a very important thing. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி யூ ப்ரையாரிட்டைஸ் on what exactly you want. You don't do everything. So what are decor elements are important for you, அதை மட்டும் பண்றது, or a very simple but a elegant theme choose பண்ணி அதுலயே மொத்த செட் டிசைனா பண்றது, or maybe even like if you're a very ரொம்ப பயசான பர்சனா இந்த டெம்பிள் வெட்டிங்ஸ் அவ்வளோ செட்ல செலவு பண்ணாம பட் a very என்னது ஒரு சோல்ஃபுல்லா டெம்பிள் வெட்டிங்ஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. And வந்து and Gen Z's being this much budget conscious is a very இப்படி இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் நான் கெஸ். ஏன்னா நம்ம வந்து Gen Z எப்பவுமே ஒரு ரொம்ப கேர்லெஸ் லெத்தார்ஜிக் பீப்புளா பாக்குறோம். பட் ஆக்சுவலி சர்வே ஆல்சோ சேஸ் அவங்க வந்து ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணும்போது they're being very calculative of their expenses. It's a good path to choose. I mean, as a couple, because they have lot more to see. Like financially, அவங்க அதை சேவ் பண்ணி they can do a lot more together later. எஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம ஜீரோ வேஸ்ட் வெட்டிங்னு ஒரு கான்செப்டும் வருது. ஜீரோ வேஸ்ட் வெட்டிங் என்னன்னா இந்த கியூஆர் கோட்ஸ் மூலம் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதா இருக்கட்டும், சோலார் லேண்டன்ஸ் பிகாஸ் லாட் ஆஃப் லைட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சோலார் லேண்டன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா யோர் பேப்பர் கிரேப்ஸ் அந்த மாதிரி நீங்க என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ எல்லா பொருளுமே வெரி டூசி அண்ட் ரீசைக்கிளபிள் ஆப்ஷன்ஸா இருக்கிறது. And minimizing single-use plastics. இதெல்லாமே makes it very gentle for the planet as well. Next point, neo-culturation. இது என்ன புது டேர்மா இருக்கு, ஜென்சி டேர்மா இருக்கு, சொல்லுங்க பாப்போம். இது எப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரையும் வச்சு அண்ட் இன்டர்நேஷனல் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸையும் நம்ம அப்படியே கலந்து போட்டு ஒரு வெட்டிங்க பண்ணா அதுதான் நியோ கல்ச்சரேஷன். நம்ம கல்ச்சர்ன்றதை தாண்டி சூப்பர்ஸ்டிஷன்ஸ்குள்ள நிறைய போயிட்டோம். ஸோ அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு கல்யாணம் பண்றது நியோ கல்ச்சரேஷன். எஸ், முதல்ல எல்லாம் ஒயிட்ங்கிற கலரே வந்து யூனோ விடோஸ் போடுறது அந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒயிட் இஸ் அ கலர் ஆஃப் எலிகன்ஸ். அந்த ஒயிட் பேலட்லயே மொத்தமாவே ஒரு பேஸ்டல் பேலட், லைட் கலர்ஸ், முதல்ல பிரைட் கலர்ஸா தான் இருக்கணும், ரெட்டா அந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு போடணும் அப்படின்னு நினைச்சாங்க. செட்டும் அப்படி இருக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ வந்து அப்படிலாம் இல்ல. ஒயிட் ஷோஸ் நியூ பிகினிங்ஸ்ன்ற ஒரு நல்ல இது.
அண்ட் ஒயிட்டும் வேணாம் நம்ம. பிளாக்குமே ஒரு நல்ல கட்டத்துக்கு பிளாக்கா போட்டு போவேன்றத மாரி, இப்ப செட்ல இருந்து ட்ரெஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே பிளாக்குமே யூஸ் பண்றாங்க. ஸோ த வே தே ஹவ் மூவ் ஃப்ரம் இப்ப வந்து எப்படி தேர் ஆர் சோ மெனி இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். ஒரு கிறிஸ்டியன் அண்ட் ஹிந்து வெட்டிங்ஸ் நடக்கும்போது, ஸோ அப்ப வந்து ஆப்வியஸ்லி ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் படி ஒயிட் கவுன் இஸ் தேர் திங். பட் ஹிந்து வெட்டிங்ல ஒயிட் இஸ் நாட் அ திங். பட் இது 2மே மிக்ஸ் ஆகும்போது இஸ் a very very beautiful output that we are seeing nowadays. So like a white designer saree or white silk saree அந்த மாதிரி Yes. சொல்றியா? அந்த நம்ம வந்து கிறிஸ்டியன் வெட்டிங்ஸ்ல தான் வெயில் வந்து போட்டுட்டு வருவாங்க. பட் இப்ப வந்து ஹிந்து வெட்டிங்ஸ்லயுமே அந்த துப்பட்டா வந்து கீழ வரைக்கும் வர மாரி போட்டுட்டு வர்றது. தட் சின்ன சின்ன சேஞ்சஸ் வி கேன் see thoroughly. அதே மாரி செட்லயுமே முன்னாடி வந்து இதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு இல்லாம, இப்ப வந்து நெறைய எக்ஸ்பெரிமென்டேஷன் பண்றாங்க. It is actually eco-friendly and budget friendly. So it goes like ஒரே கல்ல 2 மாங்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இட்ஸ் வெரி நைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது, கேட்கும்போது ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு டிராமா, த ஹோல் திங் இஸ் கெட்டிங் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. And then budget friendlyயா பண்றபோது people might think இது சீப்பா இருக்கும். அப்படிலாம் இல்ல. That doesn't mean that. So budget friendlyயா பண்றோம்னா it's very cost effectiveங்கிறது தான் அர்த்தம். So maybe you can use tablesல எல்லாம் table runners போட்டு you can add to the aesthetics and ப்ராப்பரான lights யூஸ் பண்ணி you can make that space look very luxurious. Or even நீங்க வந்து ஒரு மண்டபம்க்கு ரெண்ட் தராம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு மவுண்டன் கீழ or whatever is next nearby you, maybe if you are from a village ஒரு ஃபார்ம்ல வைக்கிறது, these things actually make it very personal and very elegant. இந்த செட்டிநாடு வீட்ல எல்லாம் வச்சா செம்மையா இருக்கும்ல, அந்த மாரி. ஆமா. And with that we'll come to our 6th point, which is monsoon wedding. முன்னாடிலாம் சொல்லுவாங்க, இந்த சாப்பிடும்போது கை கழுவலன்னா கல்யாணம் அன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டிங்கெல்லாம். அப்படியா? ஆமா. இதெல்லாம் ஐ திங்க் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கேயோ கேட்டிருப்பேன். பட் இப்பலாம் மழை பெய்யறப்போ கல்யாணம் நடத்தணும்னு நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. This is very much to an intimate wedding because not a lot of people will like relatives in the நிறைய பேர் இருந்தா they won't really agree upon it. But when it's very intimate wedding, அவங்க கேரக்டர் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, they want to live it and it's their wedding ன்னு அவங்க காமிக்க யூனிக்கா அவங்க மான்சூன் வெட்டிங்லாம் பண்றாங்க. சென்னையில நீங்க பண்ணா அப்படிதாங்க இருக்கும். யாருக்கு தெரியும் எப்ப மழை வரும் நாங்க. அவுட்டோர் செட் போட்டா அப்படித்தான். சோ இத சொல்லும்போது இதுல வந்து மெயினா வெட்டிங் செட் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா யூ ஹேவ் டு யூஸ் ப்ரொடெக்டிவ் செக்யூர் ஸ்ட்ரக்சர்ஸ். பிகாஸ் மழையில வந்து கல்யாணம் பண்றது, அதுவும் செட்ட போட்டு கல்யாணம் பண்றது அது நாட் அ ஜோக். இட்ஸ் a very very good thing, but you should be very very careful about your setup. And அதுக்கேத்த மேக்கப், அதுக்கேத்த ஃபேப்ரிக் that you wear, all that matters. It's இன்னும் particulars and details அதுக்கு நிறைய that you will have to look into. But I think at the end of the day it will be like it's all worth it மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாவே ட்ரீம் கம் ட்ரூ வெட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆமாடா. டேய் கல்யாணம் பண்ணிக்கோடா. என்ன அவசரம்? எனக்கு இத கேட்டதுக்கு அப்புறம் இப்பவே கல்யாணம் பண்ணணும். சரி வா கிளம்பி மேகாலயா போலாம், கல்யாணத்தை பண்ணலாம். யாரா மேகாலயா கூப்பிடுற கல்யாணம் கேட்டா? டெஸ்டினேஷன் வெட்டிங்டா, நியூ டெஸ்டினேஷன் வெட்டிங்டா. சரிங்க. அப்ப நாங்க 2 பேரும் மட்டும் போய் டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு, நீங்க அதுக்குள்ள உங்களோட கல்யாணம் எப்படி வரணும்ன்ற ஐடியாலாம் பண்ணி செம்ம ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. These are just a few to name. பட் நீங்க வேற இன்ஸ்டால அங்க இங்க உங்க உறவினர்கள் எல்லாரும் பார்த்து ஏதாச்சும் நியூ ஜென் கல்யாணம் ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பேசிக்கலி என்னன்னா, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்க கல்யாணத்தை பண்ணலாம். There is no this or that restrictions. Just make sure it is very happy and memorable for your family and for the couple as well. And with that, this is Arki and Das signing off from the Arki Das show. Ta-da, bye bye. நன்றி, வணக்கம். நான் எல்லாமே டீசன்ட் ஸ்டஃப் எடுத்து எல்லாத்தையுமே டபுள் மீனிங் ஆக்கிட்டேன்.